வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனோ மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ரலநிபனஷதட ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ரிபலஷதனலபரதரல ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு மறுபடியும் ஆராதிக்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின் பிதாவே. ஆமென். ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவி ரமணரதுடலபரதரபலதரபலதரலாம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ரிபனதனலபரலதனலபரலாம் உம்முடைய பரிசுத்தம் இந்த இடத்துல காணப்படட்டும். உம்முடைய கிருபை காணப்படட்டும். உம்முடைய மகிமை காணப்படட்டும். செய்கின்றோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த காலை மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுங்கப்பா. நீர் வல்லமையாய் இடைப்படுவீராக. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையினால் சமுத்திரத்தின் அலைகளை ஓய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன அலைகள் வருகிறது என்று உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். எப்பேற்பட்ட அலையாக இருந்தாலும் நம்முடைய வல்லமையினால் அவர் அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் வல்லமை கடந்து வந்தாலும் அதை ரெண்டாக பிளக்கிற மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தெய்வத்தை துதித்து, வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. Hallelujah, 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 hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. வனந்திர பாதையில் வழியை காட்டினார் ஸ்தோத்திரி. வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி. வனந்திர பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரி. வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. இயேசுவை மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. துன்பத்து நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி. உயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி. உயரத்தின் நேரத்தில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானால் ஸ்தோத்திரி. சகாயம் செய்யும் கண்மலையானால் ஸ்தோத்திரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானால் ஸ்தோத்திரி. சகாயம் செய்யும் கண்மலையானது ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்திரி. இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்திரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Hallelujah.
தேவன் நடத்தின எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் காண்பித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரபன ஷதடல பரதரலா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த ஒவ்வொன்றை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அவர்கள் அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. யாருடைய இருதயம் இருளடையும் என்றால், எந்த ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஸ்தோத்திரிக்காமல் இருப்பானோ, அவன் தன்னுடைய சிந்தனையினாலே வீணராவான். தேவனை மகிமைப்படுத்தாத இருக்கிற அந்த இருதயங்கள் அது இருளடையும். தெய்வமான சின்னம் இந்த மாதிரி மாலை வேளையில கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்ததை நினைத்து ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே, உணர்வில்லாத அந்த இருதயம் இருளடைந்ததுன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் இருளடையாதபடிக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஜீவனோடு நிற்க பண்ணின கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. வனாந்திர பாதையிலே வழியை காட்டின தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. கிருபை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஜீவனை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அநேக நாமம் தேவனுக்கு உண்டு. அதுல இன்னொரு நாமம், அவர் கன்மலையானவர். எப்படிப்பட்ட கன்மலை? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று. பேசியிருந்தால் தண்ணீர் நிச்சயமாய் வந்திருக்கும். ஏனென்றால் அந்த கன்மலை கிறிஸ்துவே. இந்த மாலை வேளையில எந்த ஒரு மனிதன் கன்மலையாக கிறிஸ்துவிடத்தில் பேசுவானோ அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. கன்மலையை பார்த்து பேசு என்று மோசே இடத்துல சொன்ன தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் பக்கத்தில் இருக்கிற கன்மலையை பார்த்து பேசு. உன்னுடைய தேவை இருக்கிறதா? அந்த கன்மலையை பார்த்து பேசு. அது தண்ணீராக இருந்தாலும், நீங்க போகிற கடினமான பாதையாக இருந்தாலும், அந்த கன்மலையை பார்த்து எந்த ஒரு மனிதன் பேசுவானோ அந்த தேவையை சந்திக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கன்மலை தூரத்தில் இருக்கிற கன்மலை அல்ல. தாவீது சொல்லுகிறார், என்றென்றும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறீரே ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்றென்றும் வந்தடையும் கன்மலையும் இயேசுவே, எந்த தாகம் தீர்க்கும் கன்மலையும் இயேசுவே, ஒளிமயமான எதிர்காலம் ஒன்றே நாடியே, உலகெல்லாம் அலைந்தலைந்து தேடியும் நான் காண்கிறேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் காருண்யம் அதெத்தனை பெரியதே, கர்த்தரின் சௌந்தர்யம் அதெத்தனை பெரியதே. என் கண்கள் ராஜாவை மகிமையோடு காணுமே, தூரத்தில் உள்ள தேசமாம் சீயோனை காணுமே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. கர்த்தரின் செட்டை
செட்டை கீழ் அடைக்கலம் வந்து நான் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. உம்மிலே பலனடையும் மாந்தர் பாக்கியவான்களே, உந்தனின் வீட்டில் வாசம் செய்வோர் பாக்கியவான்களே. அழுகையின் பள்ளத்தாக்கை நீருற்றாக்கி கொள்ளுவார், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோன் வந்து சேருவார். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. கர்த்தரின் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. பகலின் வெயிலிலே எனக்கு நிழலானிலே, இரவின் நீருளிலே என் வெளிச்சமாய் உதித்திரே. தாழ்விலும் துயரத்திலும் என்னையும் நினைத்திரே, உயர்விலும் உம்மை விட்டு பிரிந்திடாமல் காத்திரே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. உந்தன் மறைவிடம் நிலைப்பரும் ஸ்தலமன்றோ, உந்தன் மறைவிடம் நான் உருவாகும் ஸ்தலமன்றோ. மணவாளனே நான் உந்தன் சாயலாக மாறுவேன், மறுரூபமாகியே உம்மோடு வந்து சேருவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததா நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததா நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. கர்த்தரின் செட்டை கீழ் அடைக்கலம் வந்ததா நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நாம் அதற்குள் ஓடி சுகமாக இருப்போம். யார் யாருக்கு சுகம் தேவை, யார் யாருக்கு பலன் தேவை, உம்மிலே பலன் அடையும் மாந்தர் பாக்கியவான்களே, உம்முடைய வீட்டில் வாசம் செய்வோர் பாக்கியவான்களே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள், பள்ளங்களும் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்ன தேவனே, இந்த அருமையான மாலை வேளையில எங்கள் சபையில் உம்முடைய நாமம் பலத்த துருகமாக இருப்பதாக. ஆண்டவரே, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிரு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவருடைய நாமம் தருகிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லவருடைய நாமம், நம்மை ரட்சித்த நாமம், நம்மை நீதிமானாக்கின நாமம், நம்மை பலப்படுத்தின நாமம். ஹல்லேலூயா, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உந்தன் மறைவிடம் எனக்கு உருவாகும் ஸ்தலம் என்றோ, உந்தன் மறைவிடம் நான் இளைப்பாறும் ஸ்தலம் என்றோ. ரூத்தின் வாழ்க்கையை பார்க்கும்போது நகோமிக்கு பின்னாக ஓடி வந்து விட்டாள். அவருடைய வாழ்க்கை அப்படியே போய்விடவில்லை. போவா சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் நிழலில் வந்தபடினால் அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. மோவாப் ஸ்திரீ தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடாத ஒரு கோத்திரம், ஒரு ஜனம் சொல்லலாம். ஆனால் தேவன் நிறைவான பலனை ரூத்துக்கு கட்டளையிட்டார். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்க தெய்வ ஜனமே, அவருடைய நாமத்திலே நமக்கு நிறைவான பலன் உண்டு. அவருடைய நாமத்திலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்.
கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை விலகாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். சவுல் வாட்டசாட்டமான ஒரு மனிதன், இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கிருபை விலகின போது ராஜாங்கம் சவுலை விட்டு வெளியேறியது. நம்முடைய வாழ்க்கையில கிருபை விலகும் என்றால் என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியத்தை ஜெயமாக நடத்த முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கட்டும் சொல்லி நாம் எல்லாரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. ரிபனாசதனா ரிபலரலதடா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை ரிபலரதடா ஷனாலதடா ரிபலரலதடா. கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். எல்லாரும் கண்களை மூடி, எங்க வாழ்க்கையில மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், நாங்கள் நம்பின ஜனங்கள் எங்களை விட்டு போகலாம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருப்பீராக. உம்முடைய கிருபை எங்கள் சபையை விட்டு விலகாதிருப்பீராக. உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து விலகாதிருப்பீராக. சவுல் இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை விலக்கினபடியினால் ஆண்டவரே அந்த ராஜாங்கத்தை இழக்க நேரிட்டது. இந்த மாலை வேளையில எங்க வாழ்க்கையில இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் உம்முடைய கிருபையை விலக்காதிருப்பீராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன் சொன்ன தேவன், இந்த மாலையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை தருவீராக. பாவியாயிருந்த எங்களை உடைய பிள்ளையாக மாற்றினீரே ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒரு நோக்கத்துக்காக எங்களை இந்த பூமியில அழைத்திருக்கிறீர், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ரிபலரலதடா சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு
உந்தன் பரிசுத்த ஆவியார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக, பலத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. ரபல ஷதடல பரதரல. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனை போல ஒருவரும் இல்லை, கர்த்தரை போல ஒருவரும் இல்லை, ராஜாவை போல ஒருவரும் இல்லை. ஓரல ஷதட ரிபன லதடல பர ரிபல ரபல ரபலதா. உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு மீது ஊற்றுவீராக, உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக, உம்முடைய தயவை ஊற்றுவீராக, உம்முடைய காரணத்தை ஊற்றுவீராக, உம்முடைய மகிமையை ஊற்றுவீராக. ஓரலா ஷதடல பரலதடல பரபலதரல. தேவனை மகிமைப்படுத்துவோமாக, சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துவோம். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஜெயத்தை தருகிற தேவன் அவர், விடுதலை தருகிற தேவன் அவர், வாழ வைக்கிற தேவன் அவர், நிரப்புகிற தேவன் அவர். விடாதீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. துதிக்க துதிக்க இருள் விலகும், அவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க மகிமை உண்டாகும். ஓரலா ஷதடல பரதரபலதா. யாரும் அமைதியா இருக்காம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் துதிக்கலாம், வேற யார தேவன் துதிப்பார்கள். ஓரலா ஷதடல பரதரபா. மகிமைப்படுத்துவோமாக. நாம் மனுஷனை பார்க்க வரவில்லை, கர்த்தரை துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை சொல்லி துதிப்போமாக. ஓரலா ஷதடல பரதரபலதா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் ஓரலபனதடலப மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் பெற்ற தேவச்சனம் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. ஓரல ஷதட ரிபன ரதட ரிபல ரபல பரபலதரபலதா. தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓரல ஷதடல பரதரல. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், நாம் தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவஜனம். ஓரல ஷதடல பர. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரல ரபல ஓரி மரதடல பர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரல பல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க நிரப்புங்க. உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஓரல ஷதடல பரதரப. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், தைரியப்படுத்துகிற ஆவியானவர். ஓரல ஷதடல பரதரபலத. நாங்கள் உம்முடைய ஜனமா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியின் தந்தீரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமையாய் இடைப்படுவீராக. வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒவ்வொருவரும் எங்க சபையில சொல்ல வைப்பீரா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமாக. வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஓரல ஷதடல பரதரல. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களோடு இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பது இந்த பூமியில எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். உம்மை தெரிந்து கொண்டது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டது எங்களுடைய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
தொடர்ந்து மீதான பகுதியில் நம்முடைய கரம் தங்கியிருப்பதாக. ஆமென். தொடர்ந்து காணிக்கை பொதிகள், சாட்சி பொதிகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அமருவோம். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதியில் சீஷரோடு உட்கார்ந்து 14, 15, 16, 17 அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசுகிறார். அநேக காரியங்களை பேசும்போது அவர் சொல்லுகிறார் ஒரு விஷயத்தை, இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. 3.5 வருஷம் உங்களோடு பேசின காரியங்களெல்லாம் என்ன போச்சுது, அது முடிவுக்கு வருகிறது. சொல்லிட்டு சொல்றார் ஆண்டவர், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, ஒன்றுமில்லை. அப்படின்னா அவன் என்னதை எதிர்பார்த்து வர்றான், அப்படிதானே? அந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். என்ன பண்றான்? அவன் அந்த உலகத்தின் அதிபதி. அவன் இப்போ தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். என்ன நடக்கிறது? அவன் இயேசுவிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்த்து வருகிறான். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மத்தேயு 4வது அதிகாரம் இது வந்து அவன் கடைசி, அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில் அவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை, ஒன்றுமில்லை அப்படிங்கிறாரு. அது என்ன ஒன்றுமில்லை அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன செய்யறான்? ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும் முன்பாக அவர் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் ஞானஸ்தானம் எடுத்த உடனே. அப்போ அந்த ஞானஸ்தானம் முடிந்து சோதனை 40 நாள் முடிந்த பிறகு சோதனைக்காரன் என்ன பண்றான்? 3 காரியங்களை என்ன பண்றான்? சோதனை செய்கிறான். அப்போ அவன் என்ன எதிர்பார்த்தான் அப்படின்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு சோதனை என்ன பண்ணுவாரு, இடம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தான். என்ன பண்ணுவான்? எதிர்பார்த்தான் இடம் கொடுப்பாரு. முதலாவது இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யுங்கன்னு சொன்னார்ல, பசி உண்டாகிற காரியத்தில். அடுத்தது நீர் கீழே குதியும் பரலோகமாக்கு என்ன பண்ணும், உதவி செய்ய வரும், டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. அப்படி அடுத்த 3வது சாத்தான் என்ன சொன்னா, அப்போ இந்த உலகம் யார்கிட்ட இருக்குது? நம்ம இன்னைக்கு யாரை பார்த்து அதிகமாக தேடி ஓடுறோம்? இன்னைக்கு நிறைய நடிகரை பார்த்தோன்னா ஓஹோங்கிறோம், நிறைய ஃபுட்பால் பிளேஸ் பார்த்தோன்னா நமக்கு யாரை ஒரு பெரிய ஸ்டாராக நமக்கு இருக்கிறாங்க. அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே எப்படி காமிச்சா? ஒரு நிமிஷத்துல. டிவியில் கூட இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற டெக்னாலஜியில் கூட ஒரு நிமிஷத்தில் உலகத்தின் சகல ராஜ்யங்கள் என்ன பண்ண முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ளவன் தான் அந்த பிசாசு. அவன் வந்து சொல்றான், காண்பித்து, நீர் என்னுடைய காலில் விழுந்து வணங்க. யாரு? உருவாக்கின சிருஷ்டி கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். உருவாக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு சாத்தான் சொல்றான். என்ன சொல்றான்? காலில் விழுந்தா என்ன பண்ணுவேன்? இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்வதற்கு, உலகத்தின் காரியங்களை நம்மிடத்தில் தள்ளுவதற்கு போராடி கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் என்னல்ல அவனுக்கு. எப்போ அவன் தொடங்கும் போது அவனுடைய இயேசு கிறிஸ்துவை வந்து சோதித்தான். அந்த 3.5 வருடம் ஊழியங்கள் இருக்கும்போது முடிவில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியமா சொல்லுகிறார், என்னிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை. அப்போ நம்ம நினைப்போம் அவர் ஆண்டவர், அதனால் அவருக்கு என்ன கிடையாது, எந்த சோதனையும் கிடையாதுன்னு நினைப்போம். அப்படிதானே? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு. எப்படி எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாய் இருந்தார் என்பதற்கு உதாரணம், அவர் தேவ சாயலும் இருந்தார். அதே வேளையில நம்மை போல எல்லா விதத்தில் என்ன பண்ணப்பட்டார்? சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக காணப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தைரியமா முடிக்கும் போது சொன்னாரு, என்னிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை, ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்று சொல்வதற்கு காரணம், அவர் பரலோகத்திலே மாத்திரம் இருப்பதினாலே பரிசுத்தர் அல்ல,
அவர் பூமிக்கு நம்மை போல கடந்து வந்து, நம்மை போல வாழ்ந்து, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவர் ஊழிய முடிவில் பிசாசு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் அவனுக்கு என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவன் சோதனை, எல்லா சோதனையிலையும் அவனுக்கே நான் திருப்பி அனுப்பிட்டேன், நான் பாவம் இல்லாதவராய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவர் பூமியில் இருக்கும்போது எப்படியாவது இவர் என்ன பண்ணிடணும்? பாவத்துக்குள் தள்ளினா. ஆண்டவர் பாவத்தில் விழவே இல்லை. இப்போ அவனை குறித்து நாம் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற யார்கிட்ட கிரியை செய்யறான்? கீழ்ப்படியாமை பிள்ளைங்கன்னா யாரு? ரட்சிக்கப்படாதவங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அப்படின்னா, இன்றைக்கும் அதே பிசாசானவன் என்ன செய்யறான்? ரட்சிக்கப்படாதவர்களே கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேப்பரில் படிக்கும்போது அநேக கொலைகள் கொள்ளைகள். இப்போ நேற்று தினத்தில் யூபியில் நடந்த ஒரு அநேக காரியம் நடக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த காரியம், தன்னுடைய சொந்த மனைவி என்ன பண்ணுறான்? தாயாரோடு சேர்ந்து அடித்து துன்புறுத்தி அவள் மேலே பெட்ரோலை ஊற்றி கொலை பண்ணுற அளவிற்கு இன்றைக்கு உலகத்தில் பிசாசு வேலை செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் முன்னாடி அவனுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருந்தோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படாத, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத, பரிசுத்தாவின் பெறாத எல்லாரும் கோபாக்கினின் பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கிரியை செய்கிறது யாரு? பிசாசானவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ நீங்க வேதத்தில் பார்க்குற அநேக காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, இதில் தான் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? என்னிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை? அவன் பல விதத்தில் சோதித்தான். இச்சையில் சோதித்தான், கோபத்தில் சோதித்தான். அதை குறித்து வேதம் எழுதவில்லை, ஆனால் ஒரே வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஏசப்பா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? என் வேதனை தெரியுமா? நான் போகிற பாடுகள் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய பாவ போராட்டம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் அவர் இந்த பூமியில் நம்மை போல 33 வருஷம் வாழ்ந்தார். நம்முடைய எல்லா சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும், என் மகன் இந்த வழியில் போகிறான், என் மகள் இந்த வழியில் போகிறா. இவனை ஏற்கிறது யாரு? பிசாசானவன் ஏக்கி கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்கிறான், சரிதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்வதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஆண்டவரா? நீங்களும் நானும் தான் அனுமதி கொடுக்கிறோம். ஏனென்றால் நம்மை ரட்சித்த ஆண்டவர், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர், எங்கே கொண்டு வந்துட்டாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அவன் கிரியை செய்யணும்னா நம்ம அனுமதி கொடுக்காம என்ன பண்ண முடியாது? நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அவனுடைய டார்கெட்டே யாரு? ரட்சிக்கப்படாதவங்க இல்லை, இங்க உட்கார்ந்துருக்க நீங்களும் நானும் தான். அவனுடைய டார்கெட். ஏன்? அந்த கூட்டம் ஆல்ரெடி அவன் கை கீழே தான் இருக்குது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் வெளியேறப்பெற ரட்சிப்பை பிடுங்கும்படி அவனத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விதைக்க அவன் போராடி கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னது போல, என்னிடத்தில் அவனுக்கு என்ன கிடையாது, ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வர வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11 வாசிக்க வேண்டாம். வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடி. நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகள் கிரியை செய்யும் போது அவள் நமக்கு விடுதலை இல்லை, ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கக்கூடாது. இருந்தால் நமக்கு எங்க இடம் கிடையாது? பல்லவர் ராஜ்யத்தில் இடம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபையில் வந்து பரிசுத்தமாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற உள்ளான சுவாபங்கள் இன்னும் அநேக இடத்துல என்ன பண்ணப்படவில்லை? மாற்றப்படவில்லை.
ஏனென்றால் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள் என்ன செய்யறோம் அப்படின்னா, வெளிப்பிரகாரமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறோம். உள்ளான ஜீவியத்தில் அநேக இடங்கள் என்ன இல்லை, விடுதலை இல்லை. யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? அவன் கிரியேசருக்கு இடம் கொடுக்கிறோமா? நாம் இடம் கொடுத்தா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், அவன் வேலை செய்ய முடியும். நான் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பல வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒருவேளை சாத்தான் இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றால், முதல்ல அதுக்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற பாவம் முழுவதும் என்ன பண்ணப்படலை, அழிக்கப்படவில்லை. நமக்குள் இருக்கிற சில பாவங்கள் வெளியே இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும்போது அது நேரம் வரும்போது என்ன பண்ணிடுது. இங்க யாருமே பரிசுத்தம் கிடையாது. பேசுற நானும் சரி யாரும் சரி ரொம்ப பரிசுத்தமா இருந்தா நமக்கு இங்க இடமும் கிடையாது இந்த பூமியில. ஏன்? பழம் பழுத்துட்டுனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பறிச்சிருவாரு. அதுக்கு பிறகு அது அழுகி போயிடும். அதனால இங்க நிக்கிற எல்லாரையும் நான் குறை சொல்றதுக்கு வரல. நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மற்ற ஜனத்தாரை காட்டிலும் நீங்கள் நானும் விசேஷித்துள்ள. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த உலகம் ஓட்டம் முடிந்த பிறகு நான் எங்க போறேனே நிறைய பேருக்கு தெரியாதான் சொல்றான், என்ஜாய் த லைஃப் அப்படிங்கிறான். ஆனா உங்களுக்கு எனக்கு என்ஜாய் த லைஃப் இங்க கிடையாது. நித்தியத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் நோக்கம் நம்முடைய எண்ணத்தில் நாம் இல்லாதபடி வாழ்வோம் என்றால், நம்மை அறியாதபடியே நமக்குள் இருக்கிற அநேக பாவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், இடம் கொடுத்து விடுகிறோம். அதான் ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்யறேன். சொல்றது யாரு? பாவி இல்ல, ஒரு பவுல், ஊழியம் செய்கிற ஒரு பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான் சொல்லுகிறாரு. அப்ப முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது, நமக்குள் மறைந்திருக்கிற பாவங்களை நாம் கண்டறிய வேண்டும். எப்ப தெரியும்? சர்ச்சில் தெரியாது. சர்ச்சில் நம்ம போல ஒரு தேவதூதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே பிரைஸ் தி லார்ட், எல்லாருமே ஹalleluya உண்மை ஆராதிக்கிறோம். வீட்டுக்கு போனா பொண்டாடிட்ட தெரியும். நம்மள்ட்ட இருக்கிற உள்ள இருக்கிற ஆவி எப்ப செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். புருஷனுக்கு தெரியும் பொண்டாட்டி எப்படிப்பட்ட ஆளுன்னு, பிள்ளைகளுக்கு தெரியும், வேலை ஸ்தலத்தில் தெரியும். இதெல்லாம் குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை, நாம் அதை நினைத்து சிரிப்பதற்கு இல்லை. நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, எனக்குள் இன்னும் இந்த பாவம் என்ன பண்ணல, விடுதலை அடையவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எதற்கு நம்ம எப்படி மாறிடுறோம் அப்படி தெரியுமா? ஒரு நல்ல ஜெபிக்கிற ஆள் இருந்தால் ஜெபிக்காத ஆளை பார்த்து ஒரு தராதரம், அந்த ஆயக்காரன் பரிசு அந்த கருதையில் இருக்குல்ல, அவன் என்னை போல இல்லை ஆண்டவரே, ஆண்டு தட்டிட்டார் ஆண்டவர். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்தை மனிதனோடு ஒப்பிடுகிறோம். இல்லை, நம்முடைய பரிசுத்தை ஒப்பிட வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருந்த இயேசு கிறிஸ்துவோட தான் ஒப்பிட வேண்டும். அவரை போய் பார்க்கும்போது, ஆண்டவரே உம்மை போல மாறுவதற்கு எனக்குள் இருக்கிற பாவ சரீரம் அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கண்ணு பாவம் செஞ்சா என்ன பண்ணிரு, புடுங்குவோம். நம்ம கண்ணு இல்லாம வாழ முடியாது நம்மள. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தம் முக்கியங்கிறாரு. நீ கண்ணோட பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறது பதிலா கண் இல்லாமலே பரலோகத்துக்கு வந்தா கூட ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. ஏனென்றால் இது அநித்தியமானது, நம்முடைய அழைப்பு நித்தியமானது. ஆண்டவர் அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. உன் கால் பாவம் செஞ்சா தரித்து போடுங்கிறாரு. அதுக்கு காரணம் ஆண்டவர் உடைக்க சொல்லல, அவ்வளவு தூரம் நம்முடைய பாவ சரீரங்களை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாடை படிக்கும்போது என்ன படிக்கிறோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை படிக்கிறோம். புதிய ஏற்பாடை படிக்கும்போது நித்தியத்துக்குள்ள காரியங்களுக்கு நம்மை ஆயத்தமாவதற்கு அநேக வசனங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும், எதெல்லாம் இருந்தால் நான் நித்தியத்துக்கு போக முடியாது, எவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கரைகளாய் வந்து நிற்கிறது, ஒரு விசுவாசி நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனை நான் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவியை நான் எப்படி இருக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் என்னுடைய அதிகாரிக்கு நான் எப்படி வேலை செய்யணும், அதற்கும் வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அநீதியாய் துன்பப்படுத்தப்பட்டாலும் நீ நீதியாக இருந்து என்ன பண்ணு, வேலை செய் அப்படின்னு சொல்லி. அங்கே உட்காந்து அரசியல் செய்யக்கூடாது. இப்படி பல காரியங்களை வேதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்க படிச்சா தெரியும், வேதத்தை படிச்சா மாத்திரம்தான் தெரியும். வெறும் சங்கீதத்தையே படிச்சுட்டு வச்சுக்காங்களா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னா, ஒரு நாள் அங்கே வந்து நிற்கும் போது ஆண்டவர் மேய்ப்பர் வந்து நிற்க மாட்டாரு, நீதி உள்ள தேவன் வந்து நிற்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, உள்ளான மனிதனில் இருக்கிற பாவத்தை அழிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சாவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால். நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்த, ஆண்டவரே எனது இச்சை நாட்ட போகல ஆண்டவரே, என் கோபம் போகல ஆண்டவரே, நான் இன்னும் மனைவிட்ட கடிச்சு துப்பிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் இன்னும் என் பொறுமை வரல ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் முழங்கால் படிட்டு இருக்கிறோம். நம்முடைய அநேக ஜபங்கள் எங்கே ஓடுகிறது என்றால், எனக்கு விசா வரல,
எனக்கு வியாதி சுகமாகலை, என் வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த பூமியில் வாழும்போது நம்மளை ஏன் இங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஜோக்கா சொல்லுவாங்க, ஒருவேளை கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவர் பரலோகம் கொண்டு போகணும்னு நினச்சாருன்னா, எல்லா பாஸ்டர்ஸையும் ஆண்டவர் முக்குற நீ ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா முக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? உடனே பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சிரும். அப்படி தானே? ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ என் ஆயத்தமாகு, மணவாட்டி ஆயத்தமாகு. ஒரு திருமண பெண்ணை பார்த்த உடனே என்ன பண்ண போகிறதில்ல, நாளைக்கே கல்யாணம் பண்ணிட முடியாது. அதை பெயிண்ட் அடித்து டிங்கரிங் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி போட்டால் தான் மணமகனையும் மணமகளையும் எங்கே கொண்டு நிப்பாட்ட முடியும்? 4 பேர் பார்க்குற மாதிரி நிப்பாட்ட முடியும். அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி நம்ம நிப்பாட்ட முடியும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கவும் முடியாது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் போய் நிற்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன மனுஷனை தரித்துக் கொள்ளணுமா? அப்ப நம்மளை புதிய மனுஷனை தரித்து சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, பழைய மனுஷங்கள கிரிகள் எல்லாம் முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது ஏன் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறான்னா, இன்னும் விட முடியாத அந்தரங்க பாவங்கள், இன்னும் நம்மளத்துல விட்டு விடாத அநேக காரியங்கள். ஆண்டவர் பரிசுத்தத்தை பரிபூர்ணமா எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளை எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, என் பிள்ளை படிச்சு 30 மார்க் 35 மார்க் எடுத்தா போதும் மகனை, நீ ஜாலியா போயிட்டு வானா சொல்லி அனுப்புறோம். பாஸ் 35 தான். 35 மார்க் எடுத்த உடனே, கர்த்தர் எனக்கு என் மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், படிக்க பாஸ் பண்ணிட்டோம். யாராவது சாட்சி சொல்கிறோமா? 80 கீழே குறைஞ்சாலே பக்கத்தில் வர்றதே இல்லை. அல்லேலூயான்னு கையை கீழே இறக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அதுக்கு தகுதிக்கு மீறி சில நேரம் என்ன செய்கிறோம்? 100 மார்க் எடுத்தே தீரு. நம்மளே 100 மார்க் எடுத்துருக்க மாட்டோம் பெற்றோரா, ஆனால் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? ஆனால் நம்மள்ட்ட ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல. அவரும் பரிசுத்தராக இருக்கிறார், நம்மையும் பரிசுத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கும் என்றால், நம்ம நிறைய காரியங்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இஸ்ரேல் தேசம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது, உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, அந்தி கிறிஸ்து ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் காதில் விழுந்துட்டே இருக்குது. ட்ரெயின் சத்தம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? பையெல்லாம் தூக்கிட்டு ரெடியாக உட்காந்துருக்கணும். அப்போ போய் டீயும் காஃபியும் குடிக்க போனால் ட்ரெயின் என்ன போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறான்ங்கிற சத்தம் கேட்கிறது, சூழ்நிலையில் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிற நமக்கு நேரம் இல்லை. உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்குது, தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய நித்தியத்தை இழந்து போகிற அளவிற்கு இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது இல்லை. இந்த உலகம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு அழிவுக்கு வைக்கப்பட்ட உலகம். உங்களை என்னை வெளியேறப்பட்ட காரியத்துக்கு அழைத்தார். இல்லை, முதலாவது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறான்னா, நம்மளத்தில் ஏதாவது இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். நம்மளத்தில் கோபங்கிற ஒரு ஆவி இருந்தால் மட்டும்தான் அவன் கோபத்துக்குள்ள காரியங்களை கொண்டு வருவான். அதுக்குன்னே வீட்டுக்காரர் வேலை பார்ப்பார், சில நேரம் அதுக்குன்னே வீட்டம்மா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள வச்சு நம்ம வேலை செய்ய முடியும். அதுக்குன்னே பிள்ளைங்க வேலை பார்க்கும், இதுக்குன்னே ஒரு சொந்தக்காரன் கிளம்பி வருவான், இதுக்குன்னே ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை உண்டாகும். ஆனால் எல்லாவற்றையும் அது எதுக்கு அப்படின்னா, நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் சில நேரம் உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த குணம் என்னை விட்டு போகட்டும், இது பரலோக ராஜ்யத்துக்கு உரிய குணம் அல்ல, என்று இருக்கிற இந்த பாவம் என்னை விட்டு கடந்து போகட்டும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க முடியும்னா, வேதத்தை திறந்து படித்தாதான் நம்ம பார்க்க முடியும். வாரம் செய்தியை மட்டும் கேட்டு போனோன்னா நல்லா தான் இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறாரானபடியால் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு நாள் இருக்கிறது. எங்கே? நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. இங்கேயும் விசாரிக்கிறாரு, அங்கேயும் விசாரிக்கிறாரு. எல்லா விசாரிப்புக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது காரியம், ஒருவேளை பாவத்தை விட்டு நான் விலகி விட்டேன், சாத்தா என்ன விதத்தில் வர முடியும் அப்படின்னா, நம்ம யாரோட பழகுறோம்? முதல்ல இன்னைக்கு சபையோட தான் ஐக்கியம். ஆனால் சபைக்கு வெளியே யாரோட ஐக்கியம்? சபைக்கு வெளியே சிலருக்கு ஐக்கியம் யாருக்குன்னா, அவிசுவாசியோட ஐக்கியம். அவன் ஜெபிக்கவே மாட்டான். ஜெபிக்காத ஒரு மனுஷனோட ஐக்கியம் இருக்கும்போது, பாவம் செய்கிற மனுஷன் ஐக்கியம் இருக்கும்போது, அவனைப் போலவே நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. யோவான்ல சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஐக்கியம் யாரோடு கிடையாது? விசுவாசிகளோடு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளோடு கிடையாது, சபையோடு கிடையாது, தேவ சமூகத்தில் இல்லை. யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்க அவங்களோட போய் சேர்ந்துருவான். அந்த சிகரெட் குடிக்கிறவன் பார்த்துறீங்களா? அவன் ஈஸியாக சேர்ந்துருவான், எந்த நேஷனாலிட்டினாலும் சரி. அதே மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறவங்களாம் ஈஸியாக சேர்ந்துருவாங்க. அந்த ஆஃபீஸில் இந்த குரூப்பை ஈஸியாக சேரும். ஏன் அப்படின்னா, 2 தம்மு 2 கொடுத்து கீழே போயினா எங்கள் பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம 10 வருஷம் ஆஃபீஸில் இருந்தாலும் சில பழகவே மாட்டான். பாவம் செய்கிறவங்க பாவம் செய்ய ஈஸியாக சேர்ந்துருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கணும். அது முதலாவது தேவனோட ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்ம யாரோட ஐக்கியம் இருக்கணும்? நம்முடைய பிஸ்னஸ் யாரோட இருக்குது?
ஒரு 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 விசுவாசி போய் பிஸ்னஸுக்கு போனாராம். கடைசி அவன் எங்கே கூப்பிட்டு பிஸ்னஸ் டீலிங் பண்ணான்னா, அவன் பாருக்கு வர சொன்னான். எங்கே வர சொன்னான்? பாரில் போய் ஒரு தடவை போனால் பரவாயில்ல, 10 தடவை போனால் லைட்டாக குடிக்க தான் தோணும். ஏன்னா பழைய ஆவி என்ன பண்ணும்? நம்ம இழுக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் எதுனாலும் சரி, அது நித்தியத்துக்கு விரோதமாக இருக்கும். அப்படின்னா அந்த ஐக்கியத்தை விட்டு விலகுவது ஆண்டவர் கண்ணே பிடுங்கி போட சொல்கிறாரு, காலே எடுக்க சொல்கிறாரு. தேவையில்லாத ஐக்கியத்தை வச்சு என் நித்தியத்தை நான் இழப்பதற்கு என்ன தேவையில்லை, நமக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக, பிசாசு கண்ணிகளை வைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் ஆண்டவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றால், நமக்கு நாளை நடப்பது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதி என்ன நமக்கு தெரியாது. நம்ம நிறைய திட்டங்களை போடலாம். உலகம் நிறைய திட்டத்தை போடுது. நீங்கள் சொல்லுங்கள், நான் போட்ட திட்டத்தில் எல்லாம் பெர்ஃபெக்டாக 100% நடந்துட்டு அப்படின்னு. என்னைக்கு ட்விஸ்ட் ஆகுது, என்னைக்கு எது நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்துன்னா நம்ம கடவுளாயிருப்போம். நாளை நடப்பது தெரியாத அந்த உலகத்தில் பிசாசு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்ணிகளை விதைக்கும் போது நம்மை தப்புவிப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இதிலெல்லாம் நம்ம தப்பிக்க வேணும்னா ஆண்டவர் நமக்கு யாரை கொடுத்துருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்குரிய காரியத்தில் தாமதம் செய்யவே கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து தலைகளை முங்கி ஞாசனம் எடுனா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? எடுக்கணும். அவ்வளோ முக்கியமானது ரட்சிப்பு. இதில் கேள்வி கேட்கறது அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தால் நிரப்பப்பட்டு தான் ஊழியம் செய்தார். பரிசுத்தாவினர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது யாராக இருக்கும் என்றால் அந்தகாரத்தின் கிரியில் தான் கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. மனுஷனிலுள்ள ஆவியேன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியேன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எப்படி? இதில் 3 ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ ஆவி, தேவனுடைய ஆவி, உலகத்தின் ஆவி. தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்தாவினரை குறிக்கிறது. உலகத்தின் ஆவி யாருடைய ஆவி? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோமே, கிரியை செய்கிற பிசாசனுடைய ஆவி. அப்போ நம்ம கேட்கலாம், இவ்வளோ காலத்தில் நான் விடுதலை ஆகிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? மாம்சத்தில் யாரும் நம்ம விடுதலை ஆகவே முடியாது. 4 நாள் வேணால் நம்ம கோவத்தை அடக்கிட்டு உட்காரலாம். 5ஆவது நாள் என்ன பண்ணிடும்? இந்த ஆமை வெளியே வர்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது வெளியே வந்துடும். நம்ம பயங்கர பரிசுத்தமாக இருப்போம். சொத்தை பிடிங்கிருங்க பார்க்கலாம். வீட்டிலேருந்து அண்ணன் ஏமாத்திட்டு போயிட்டார்னு வச்சுக்காங்க, அப்போ நம்ம அந்நிய பாஷையில் வல்லமை தெரியும். ஆமாம், அது உண்மை. எல்லாரும் சேர்த்து தான். பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, பாடுறது ஈஸி. அவன் ஒரு 50 கோடிக்கு சொத்தை எடுத்துட்டான் வச்சுக்காங்களா, நம்ம பைத்தியம் ஆயிடுவோம். பைபிளெல்லாம் சைடில் தூக்கி வச்சுட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் விசுவாசிக்கு தான் வரும், அவிசுவாசிக்கு வராது. ஏன்னா அவன் என்ன பார்க்குறான்? ஒன்றும் இல்லாத யோபுவே என்ன பண்ணான்? அவன் பாவமாக உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு பரிசுத்தமாக இருந்தான். ஆண்டவருக்கு அவருக்கு நடந்த கான்வர்சேஷனில் இவங்க 2 பேரும் கடைசியில் யாரை கொண்டு வச்சாங்க? யோபு கொண்டு வச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நாம் எல்லாத்தையும் லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். சபையை லகுவாக எடுத்துக்கொள்கிறோம், செய்திகளை லகுவாக எடுத்துக்கொள்கிறோம், கர்த்தர் கொடுத்த கூடுகையை லகுவாக எடுத்துக்கிறோம், வேதம் லகுவாக போயிட்டு. உண்மையாக உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், நான் வேதத்தை தினமும் படித்து அதை தியானிக்கிறேன் அப்படின்னு. அது நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தில் இருக்கிற சட்டெல்லாம் நமக்கு சரியாக தெரியும். ஆனால் வேதத்தில் இருக்கிற சங்கீதத்தை தவிர சிலருக்கு அந்த அடுத்த பக்கத்தில் யோசியாலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. குறை சொல்வதற்கு வரல. நீங்களும் நானும் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து உட்கார்ந்து, ஏதோ ஒரு மதத்தில் உட்கார்ந்து, ஏதோ ஒரு சபையில் அங்கமாக இருந்து இந்த உலக ஓட்டத்தை முடிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து இருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்து இருக்கிறார். நித்தியமாக அவரோடு இருப்பதற்கு அழைத்து இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் அவர்களுக்கு புரியலை. உங்களுக்கு எனக்கும் புரிய உதவி செய்திருக்கார். எதற்காக என்றால் அவரை போல் நம்மை மாற்றுவதற்கு. நம்ம இன்னும் இதே செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு? நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்து சாயலில் தான் இருக்கிறோமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு வச்சுக்காங்க, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டாரு, வரிசையாக நிப்பாட்டி விடுறாரு. நம்முடைய சாயல் இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒத்துதான் இருக்குமா? நம்முடைய குணம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, பிதாவோடு இருக்கிற ஐக்கியம்,
நம்ம சபைக்கு கோயிலுக்கு பைபிள் கொண்டு வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போயிட்டுல. எத்தனை பேருக்கு பைபிள் கொண்டு வந்துருக்குன்னு தெரியாது. நேரடியாக தாக்குற நினைக்காதீங்க. அன்றைக்கு வேளையில் பைபிளை தூக்கிட்டு போகிறதே கொஞ்சம் இப்போல்லாம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகி போச்சு நிறைய பேருக்கு. ஜெபிக்கிறது, தேவனை அறியாதவர்கள் நடுரோட்டில் உட்காந்து ஜெபிக்கும்போது, நீங்கள் நான் ஜெபிக்கும்போது அப்படியே 4 பேர் இருந்து நினைப்பானா அப்படின்னு பார்க்குறோம். எப்படி சாயலுக்கு ஒப்பாக முடியும்? சாயலுக்கு ஒப்பாவது என்பதனால் அவரை பிரதிபலிக்கிற அனுபவம் உடனே நாளில் வராது சகோதரனே சகோதரியே. தேவன் அதுக்கு நமக்கு இவ்வளோ நாட்களை கொடுத்துருக்கிறார். நம்மளத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் பேங்க் பேலன்ஸ் இல்லை, அது வரும் போகும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, எல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அதனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தமும் அவரை போல மாறுகிற குணமும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவருடைய நாள் வருகிற வரை நம்முடைய குணம் மாறி இருக்கணும். ரட்சிக்கப்படும் போது கோவக்காரனாக இருந்திருக்கலாம், ஆனால் நாள் போக போக ஆண்டவர் செதுக்கிட்டே இருப்பார் நம்மளை. ஒரு கல் எடுத்து ஒரு 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 சிலையை செய்யணும் அப்படின்னா என்ன தேவை? உளி தேவை. உளி என்னது நம்முடைய வாழ்க்கையில்? வசனம். அந்த வசனத்தை வச்சு செதுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 பேருக்கும் இடம் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே மாற்றப்பட்டு இருக்காது. சபைக்கு வேணா பரிசுத்தவானா இருக்கலாம், போதற்கு முன்பாக பரிசுத்தவங்களாக இருக்கலாம். ஒரு நாள் வரும், நம்முடைய சபையிலிருந்து போன எல்டருடைய மகன், ஒரு பழைய ஆட்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அவர் ஆக்சிடெண்ட் ஆகி மறிக்கும் தருவாயில் பெங்களூரில் ஆஸ்பத்திரியில் இருந்து சரியாகி திரும்பி வந்து இங்கே ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஊழியம் செய்கிற ஆள் தான், இங்கே மியூசிக் போடுற ஆள் தான். அவர் மறித்தோன்னு எங்கே போனாராம்? எங்கேயோ 2 பேர் கூட்டு போனாலும் ஒரு குழிக்கு கூட்டு போகிறதுக்கு. நான் அந்த நேரத்தில் தான் என்ன படித்தேன்னா, நரகத்தை பற்றி தெய்வ வெளிப்பாடல் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அங்கேயும் குழின்னு இருந்தது. வந்து இங்கே சாட்சி கேட்டோன்னு பயந்துட்டேன், என்னடா இது இப்போ எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு. நம்முடைய நித்திய வாழ்க்கை எங்கே போகிறதுன்னு நமக்கு மாத்திரம்தான் நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் தெரியாது, புருஷனுக்கு தெரியாது. நம்முடைய குணம் நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த ஓட்டம் இங்கே முடிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் முடியும் போது யார் வருவா? 2 பேர் வருவாங்க. பரிசுத்தாவினர் வருவார், பிசாசு வருவான். பரிசுத்தன் எதுக்கு வருவார்? எல்லாம் சரியா இருந்தா முத்திரை போட வருவார். என்னைக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த முத்திரை எழுப்புறதுக்கு முத்திரை போட வருவார். இல்லைன்னா யார் கூட்டு போவா? யாரோட நம்ம கிரி ஐக்கியம் இருந்ததோ, எது மாறலையோ அவன் கூட்டு போவான். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் வரும்போது அவனுக்கு என்னிடத்துல என்ன கிடையாது? அவன் எதிர்பார்க்குற கோபம் என்ற கிடையாது, அவன் எதிர்பார்க்குற இச்சையின் வாழ்க்கை என்ற கிடையாது, அவன் எதிர்பார்க்கிற பொய் என்ற கிடையாது. பொய்யர் அனைவரும் அப்படின்னு இருக்குது. ஏன் ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறாருன்னு ரொம்ப நாள் கழிச்சா கண்டுபிடிச்சேன். ஏன்னா பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. நம்ம எவ்வளோ ஈஸியாக பொய் சொல்கிறோம். கணவன்கிட்ட பொய் சொல்கிறோம், மனைவிட்ட பொய் சொல்கிறோம், டிசைனாக பொய் சொல்கிறோம், பொய் சொல்லி நிறைய வாழ்க்கையை அழிச்சிருக்கிறோம். சபையில் பொய் சொல்கிறோம், பாஸ்டர்கிட்ட பொய் சொல்கிறோம், எல்டர்கிட்ட பொய் சொல்கிறோம், பக்கத்தில் பொய் சொல்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் யாருடைய ஸ்மெல் அடிக்குது? ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய கிரியை இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குற? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இதெல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். நீங்கள் உண்மையாக ஆஃபீஸில் பேச உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. உண்மையை பேசுங்க, எதுவுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஏனென்றால் நம்முடைய பலன் இங்கே கிடையாது, இங்கே பலன் இருக்குன்னா நமக்கு ஆண்டவர் தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவினர் நம்மை ஊழி கொண்டு செதுக்க வேண்டும், வசனத்தை கொண்டு செதுக்க வேண்டும் என்றால் வசனத்தை நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம எப்படி செதுக்கிறாராம்? குமாரனுடைய சாயலுக்கு நேராய் செதுக்குகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க குமாரனுடைய சாயலுக்கு இருக்கானான்னு பார்க்காதீங்க. நம்ம விசுவாசிகள் என்னென்னா, ஒரு 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டா பக்கத்தில் இருக்கிற பார்த்து அவன் ஜெபிக்கவே இல்லைங்கிறது, அப்போவே நமக்கு சீட்டு கிழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெபிக்கிறேனே சொல்லாதீங்க, ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் அறை விட்டு கதவை மூடுங்கிறாரு. நம்முடைய ஜெபம் கர்த்தரோடுள்ளது, நம்முடைய வேத ஞானம் கர்த்தருடையது. பக்கத்தில் உள்ள நியாயம் இருக்கிறது கர்த்தர் நம்மை பரிசுத்தான வேலை கொடுக்கவே இல்லை. அதை ஆவியானவர் பார்த்துக்குவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் ஜெபின் கண்டித்து உணர்த்துவார்னு எழுதி வச்சிருக்கா. பரிசுத்தாவினர் கண்டித்து உணர்த்துவார் எழுதி வச்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்காங்க. பக்கத்தில் யாராவது அப்படி இருந்தது நான் உங்களுக்காக ஜெபிங்க. நம்முடைய பரிசுத்தை வச்சு என்ன பண்ண வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திற்குள்ளே ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவரை போல மாற ஆரம்பிக்கும் போது, அவனுடைய குணாதிசயங்கள் நம்ம விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் நம்மிலே மகிழ்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? என் பிள்ளை என்னை போல ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் யோபு பார்த்து ஆண்டவர் பேசும்போது
அவர் என்ன சொல்றாரு, யோபுவின் மேல் கண் வைத்தாய், அவனை போல ஒரு ஆள் என்ன இல்லைனாரு. உங்களும் என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லணும். பிசாசு போய் நின்றுட்டு சொல்லக்கூடாது, ஆண்டவரே நீர் இவனுக்காக ரத்தம் சிந்தினீர், நீர் இவனுக்காக விசா கொடுத்தீர், நீர் இவனுக்காக எல்லாம் செஞ்சீர், ஆனால் அவன் யாரை போல வளர்ந்துட்டு இருக்கான். முதலாவது மனைவிக்கும் தெரியும், புருஷனுக்கும் தெரியும். கரெக்டு தானே? போய் வீட்டில் என்ன பண்ணுங்க, மனைவிட்ட போய் கேளுங்க, நான் கிறிஸ்துவ போல மாறிட்டு இருக்கிறேன்னா. முதல் மனைவிட்ட பேசுறதே இல்லை, எங்கே கேட்க. மனைவி புருஷன்ட்ட போய் என்ன பண்ணுங்க, கேளுங்க. பிள்ளைகள் கேளுங்க. ஏனென்றால் இது விளையாட்டுக்குள்ள காரியம் கிடையாது. நம்மை குறித்த காரியம் நிறைய பாஸ்டர்ஸ் தெரியாமல் இருக்கலாம், சில நேரம் நமக்கே தெரியாது. தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்மை போல ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேனா, காலங்கள் உம்முடைய வருகையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இது ஏதோ கடமைக்காக வந்து என்னுடைய உலக பிரகமன காரியத்துக்காக வந்து போகிற இடம் கிடையாது. நான் நித்தியத்தில் உம்மோடு வாழ்வதற்காக எனக்கு இப்படி ஒரு சபையையும் போதகரையும் நிறைய மூப்பர்களையும் கொடுத்து ஊழியங்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆனால் கடைசியில் நான் எங்கே போய் சேர்ந்துடக்கூடாது, இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவோடு போய் சேர்ந்துடக்கூடாது. ஆண்டவரே உம்மை போல மாறி, உம்மை போல நடந்து, உம்மை போல மாற்றப்பட்டு பரிசுத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க, என் நாவில் இருக்கிற பொய் மாற்றப்படட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க பாவம் மாற்றப்படட்டும், என்னால் நான் உம்மை போல மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். பெர்ஃபெக்டாக செதுக்குனா சரியான ஆள் வேணும். ஒரே நாளில் நம்முடைய கோபம் மாறிடாதுன்னு அதான் சொன்னேன். ஒரே நாளில் நம்முடைய சுவாபம் மாறிடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே நான் அந்த இன்னைக்குள்ள காரியம் இன்னையோட முடிஞ்சுது, அதை நான் திருப்பி என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் உம்மை போல மாறுவதற்கு நான் விட வேண்டிய காரியங்கள் என்ன என்று கேட்கிற அனுபவம் உள்ள விசுவாசி கடைசி நாளில் போய் நிற்கும் போது, ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது இயேசுவை போல இருப்பான். ஏனென்றால் நம்ம யாருடைய சகோதரர், இயேசுடைய சகோதரர். சகோதரங்கள்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொன்றும் வேற வேற ரகத்தில் இருந்தால் எந்த குடும்பம்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட குடும்பம். அப்படி இருக்கும்போது நாம் அவரை போல மாறி ஆகவே வேண்டும். கடைசி நாட்கள் வந்து உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவிட போய் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் தராதரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் ஆரம்ப நாள் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் இன்னைக்கு உலகத்தை பார்த்து பார்த்து என் பரிசுத்தை நான் அளவிட விரும்பலை, இன்னைக்கும் என்னுடைய அந்தரங்க பாவத்தில் விடுதலை இல்லையா ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கட்டாயம் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியரில் ஒரு வசனம் உண்டு. கலாத்தியர் 3 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, என்னதுக்கு அளித்து, ஆவியை அளித்து, ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே, யாருக்குள்ள, நமக்குள்ளே. பரிசுத்த நன்மை கொடுத்தது வெளியுள்ள ஆளுக்கு கிடையாது, நீங்கள் நானும் மாற்றப்படுவதற்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் எப்படி மாற்ற ஆண்டவர் 2000 வருஷமா அவர் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் மென்மையானவர், மேன்மையானவர். நம்மளை முடிவில் வரும்போது இயேசுவை போல சொல்லணும், இடத்துல உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் யாரை போல மாறிட்டேன். எருசலேம் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ண வராரு. மேசியா வரப்போறான்னு பிரதான ஆசிரியர் பல தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பார். அப்படி தானே எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேசியா குழந்தையா வரும்போது எத்தனை பேர் கண்டுபிடிச்சாங்க அதை? எவ்வளோ இப்போ இந்த சபையில் தான் இருக்குன்னு வச்சுக்காங்களா. இப்போ இந்த குழந்தை வரும்போது அந்த காலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும். அப்படி தானே வாசல் வரும்போது, இது என்ன குழந்தையா, அது யோசிப்பா அப்படியா மரியாதை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நல்லா அழகாக இருக்கானே, அப்பா அம்மா இருக்கானே, இதான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களா. அவர் மேசி அங்கே போகிறாரு, வரிசையாக போகிறாரு. ஒருத்தன் கண்ணுக்கும் யாருன்னு தெரில. மோசை நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருந்தாங்க, தீர்க்கதரிசி வரேன்னாங்க. ஆனால் யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு? எப்படி? தேவ ஆவினாலே ஏவப்பட்டு அந்த வயசான சிமியோன் எங்கே வந்தார்? பரலோகம் யாரோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு தான் கனெக்ட் ஆகிருக்கும். சபையில் 1000 ஊழியம் செய்யலாம் பிரதர், அதிகமாக காணிக்க கொடுக்கலாம், சபையை கட்டியிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம், வருஷக்கணக்காக சபையினுடைய விசுவாசிகளாக இருக்கலாம், தாத்தா பாட்டன் காலத்திலேருந்தே சபையில் பெரிய அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவினோட கனெக்ட் பண்ணப்படலைன்னா பரலோகத்துக்கு நமக்கு என்ன கிடைக்காது, சம்மந்தம் இருக்காது. 2 பேருக்கு தான் தெரிஞ்சு ஒரு மேசியா வருகிறார்னு. வருகையின் நாளிலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற, பரிசுத்தாவினால் செதுக்கப்பட்ட, கண்டித்து உணர்த்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவர் வரும்போது என்ன பண்ணுவார், கரம் அசைத்து நம்மை அழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதோ ஒரு மத சம்பந்தமான இடத்துல சபைக்கு வரணுமேனு வரல,
கர்த்தர் சரியான இடத்துல நம்ம உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்து இந்த காரியத்தில் நான் விடுதலை ஆகலை ஆண்டவரே. யாரையா ஏமாற்றி இருக்கிறோமா? சகீபில் என்ன பண்ணிடணும்? அவன் எவ்வளோ வேகமாக ஒத்துக்கிட்டான் பாருங்க. அவன் ஆண்டவருக்கு முன்னாலே நாளத்தினையாக கொடுத்துறான்ட்டான். என் சைடில் நான் எப்படி ஆகணும்? இயேசுவை பார்க்க தான் செஞ்சான், இயேசுவை வீட்டுக்கு தான் கொண்டு வந்தான். ஒரே ஒரு நாள் தான் என்கவுண்டர். பிரசங்கம் கேட்டானா தெரியாது. அவன் போய் உட்காந்து மலை பிரசங்கத்தான், எல்லாம் ஒன்றும் தெரியாது. இயேசுவை அறிந்திருந்தான். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். மாற்றமே இல்லாதபடி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். அல்லேலூயா. மறுமலர்ச்சி உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியம் ஒரு மாற்றப்படட்டும். பிறரை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயலில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுங்க. ஏனென்றால் நீர் வரும்போது என்னை நீர் அழைக்க வேண்டும். பிசாசனம் என்னை அழைத்து கொண்டு செல்லக்கூடாது. அதுக்கு தான் சபையில் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த பாவத்தை செய்யாண்டாம், அந்த பாவத்தை செய்யாண்டாம், அடுத்தவங்களை ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், கெட்ட வார்த்தை வேண்டாம், புறங்கூற வேண்டாம். எல்லாம் வசனத்தில் இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் எப்படி ஒரு பாதி வசனத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் போடுவோம். இப்படி கடைசியில் வசனம் முடியும். இப்படிப்பட்டவள் தேவனுடைய ராஜ்யத்தை பிற வெளியே போகும்போது எவன் தான் பரலோகம் போக முடியும்? எல்லாட்டையும் இது இருக்க தான் செய்து பிரதர் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகலாம். நியாயத்தீர்ப்பனைக்கு போய் நம்ம அப்படியே நிற்க முடியும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன்ப்பா. பரிசுத்தாவினரை கொடுத்துருந்தேன், வசனத்தை கொடுத்துருந்தேன், வரத்தை கொடுத்துருந்தேன், ஆலயத்தை கொடுத்துருந்தேன், ஜபத்தை கொடுத்துருந்தேன், எல்லாம் கொடுத்தோம், நேரத்தை கொடுத்துருந்தோம், நீ அதற்கு ஆயத்தமாகவில்லை என்று சொல்லுவார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை ஒரு ஒரு சாதாரண விஷயமா எண்ணாதபடி, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது, கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு விலையேறப்பெற்றது. இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் ஒரு நாள் முடிந்து போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பு முடிந்து போயிடக்கூடாது. நான் நித்தியத்தில் அவரோடு போய் சேருவதற்கு ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அந்தரங்க பாவங்கள், துணிகிற பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், இவளை விட்டெல்லாம் வெளியேறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் அவரை போல நம்மை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த கடைசி வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியோடு நாம் முடிக்கும் போது ரோமர் 8:11 வேதம் சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அவர் உயிர்ப்பிக்க முடியும்னா, அவர் போடப்பட்ட முத்திரையில் அவருடைய சாயல் இருக்கிறவங்களை மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுமே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் நல்ல ஒரு வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசுவுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவரையே சார்ந்து வாழுகிற போது, அவரில் நாம் நிலைத்திருக்கிற போது, நம்மிடத்திலும் ஒன்றுமில்லை என்கிற ஒரு சாட்சியை நாம் ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது,
யோவான் 10:10 பிசாசு யாரை கொல்லலாம் விழுங்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரையே நாம் சார்ந்திருப்போம், அவருக்குள்ளாக நாம் வளருவோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு உணர்வுள்ள இருதயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு பலன் தருகிற தெய்வமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு பாடல் பாடுகிற போது கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நம் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையை துவங்கினவர் அந்நாள் வரையிலும் அவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ரொம்ப அழகாக நாம் படித்தோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுதும்ப பண்ணின அந்த ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஜெயம் பெற பண்ணுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புதிய பலனினால் ஆண்டவர் நிரப்புவாராக. ஒருவேளை நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை ஆவியானவர் மாற்றுவாராக. ஆண்டவருக்கு முற்றிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God sent his son, they called him Jesus. Love, heal and forgive. He lived and died. He lived and died to buy my pardon, to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Come on, lift up your hands and voices and say, because He lives, I can face tomorrow. Because He lives, all fear of sin is gone. All fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. And then one day, come on, it's a word of faith, I'll cross the river, I'll fight life's fight for living. And then as death gives way to victory, I'll see the light of glory. Oh, He lives. Come on, for the last time. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future. My life is worth the living just because He lives. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு மேன்மைக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தாவே எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்க ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை குறை பார்க்காதபடிக்கு
எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் குறை இருக்குமானால், உலகத்தின் அதிபதியினுடைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், அவைகளிலிருந்து ஜெயிப்பதற்கு உம்முடைய பாதத்தை இந்த மாலை வேளையில் நாங்கள் பிடிக்கிறோம் ஏசப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, எல்லாம் உம்மால் கூடும். நீர் எவர்களை முன் தீர்மானித்திருக்கிறீரோ அவைகளை நீதிமான்களாக மகிமைப்படுத்தி இருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். உம்முடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஆசையாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாயிருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தை போல அந்த இலக்கை நோக்கி நாங்கள் தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பேசின நம்முடைய தாசரையும் மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து ஆசையாய் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரை நீர் எங்களுக்கு அச்சாரமாய் தந்திருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆவியில் நடத்தப்பட, ஆவியின் சிந்தையினால் நாங்கள் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. ஒரு சுகத்தை நீர் தருகிறதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எதை தேடி வந்தார்களோ அந்த நன்மையினால் நீர் அவர்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட விசேஷித்த உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் நீர் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் சதாகாலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பிரஸ்நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.